வெல்கம் பேக் டு கரிஷ்மா ஸ்பேஸ் சேனல். ஸோ எல்லாரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸைட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம ஒரு குட்டி ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பெங்களூரில் தான் இருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். அதாவது அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போய் பாலக்காடுலேருந்து ஷொர்ணூரில் ட்ரெயின் பிடிச்சி தான் நம்ம வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோம். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ அடுத்தடுத்து நம்ம எங்கே போகிறோம், எந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த vlogல வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா சீரீஸும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஏர்லி 6:30 அந்த மாதிரி வந்து கண்டான்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான். என் ஹஸ்பண்ட் கூட வரல, பிகாஸ் இது ஒரு 10 days ட்ரிப்னால அவருக்கு ஒர்க் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்னை ட்ராப் பண்ண மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ தனியாக தான் போயிட்டுருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்து யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, பிகாஸ் நான் தனியாக மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணதில்லை. பேரண்ட்ஸ் கூட இருப்பேன், இல்லைனா ஹஸ்பண்ட் கூட போவோம். பட் தனியாக போனதுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஒரு லாங் 8 hours ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மம்மி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ நானும் மம்மியும் சேர்ந்து ஆட்டோவில் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இட் இஸ் ஸோ குட் டு பி ஹோம்னு சொல்லலாம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. வீட்டுக்கு வந்து வெளியே உள்ள எல்லா பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளோட வீட்டில் வந்து இருக்கிறதே ஒரு தனி சுகம் தான். அதாவது அம்மா வீட்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் அனதர் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு ஃபைன் ஈவினிங் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம இப்போ வந்து பாலக்காடு போக போகிறோம். போகிறது என்னமோ லைக் ஒரு 8 days ட்ராவல் தான். பட் பேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. எதுக்கு இவ்வளோ இருக்குன்னு எங்களுக்குமே தெரியல. அந்தளவுக்கு லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன், அங்கேருந்து பாலக்காடு போக போகிறோம். பாலக்காடு டவுன் போக போகிறோம். டேடி வந்து நம்மளை ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ போத்தனூர் ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக பாலக்காடு டவுன் போகிற ட்ரெயினே இருக்குது. ஜஸ்ட் 45 minutesல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ராவல்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் அப்படியே நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்கோம். டேடியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நமக்கு தான் தெரியுமே லக்கேஜ் வந்து அவ்வளோ நிறையா இருக்குது. ஸோ நம்ம போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிவேட் பண்ணி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க. அண்ட் ஆல்சோ லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கனால நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு போய் நம்மளோட பிளாட்ஃபார்மில் ஈஸியாக கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ இந்த ஷார்ட் ட்ரிப்பில் வந்து நம்ம யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானே, என்னோடய அம்மா, என்னோடய சிஸ்டர், அதுக்கப்புறம் மம்மியோட சிஸ்டர். ஸோ அவங்களோட 2 பொண்ணுங்க தான் வந்து நம்ம போகிற இடத்துல இருக்கோம். ஸோ அதுதான் சர்ப்ரைஸ். நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோம். அங்கே 2 இடத்துலேயே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கிற கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஹோல் ஃபேமிலி ட்ரிப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ டேடி பார்த்திங்கன்னா நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அடுத்த ட்ரெயினில் திருப்பூர் போகணும். ஸோ அதனால் அவர் கிளம்பிட்டார். நம்மளும் நம்மளோட ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ இது வந்து நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின் தான். ரொம்ப குட்டி ட்ரெயின் தான், ஈஸியாகவும் போகலாம். ஸோ இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கிங் விமென்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒர்க்கிங் விமென், மென் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரெயினை தான் ஆப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2-3 ட்ரெயின் போத்தனூர்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக போய் பாலக்காடு ஜங்ஷனில் தான் இறங்க போகிறோம். ஸோ நம்ம போகிற டைமிங்கில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லக்கிலி நமக்கு சீட்டும் கிடச்சனால நல்லா போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் எல்லாம் 2 பக்கமே இருந்தனால நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம கிட்ட போக போக பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே க்ரீன், ஃபுல்லாக க்ரீனிஷாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்ம கேரளாக்குள்ளே போகிற ஃபீலிங் வரவே ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா மங்கீஸ், குட்டி குட்டி மங்கீஸ் எல்லாம் வந்து 2-3 ஸ்டாப்பில், அதாவது வாலையா ஸ்டாப்பில் நிற்கும்போது நம்மளோட ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே ஏற ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் யாராவது கையில் ஏதாவது ஃபுட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்டேயே வந்துட்டோம். ஃபைனலி நம்ம பாலக்காடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம், அதாவது நம்ம மம்மியோட அக்கா வீட்டுக்கு. ஸோ ரொம்பவே குஷியாகவும் ஜாலியாக இருந்துச்சு. ட்ராவலிங்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவுமே நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது இன்னுமே ஹாப்பினஸாக ஃபேமிலியாக போகும்போது, பிகாஸ் இது ஒரு கசின்ஸ் கெட் டுகெதர்னே சொல்லலாம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பிகாஸ் ஆல் டுகெதர் எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஷெட்யூல் இருக்கனால நம்மளால் மீட் பண்ணவே முடியல. பட் இந்த டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்கிறத நினச்சா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ வாங்க நீங்களும் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த vlogல பாருங்கள், மிஸ் பண்ணாமல்.
ஸோ ஃபைனலி நம்ம படிமா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் தான் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மந்த்ஸ் வரைக்குமே இருக்கும். பட் மம்மியும் சயாவும் யூசுவலாக வரதெல்லாம் லைக் 1 மந்த் ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பிகாஸ் பாலக்காட்டு கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் வந்தனால ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. பிகாஸ் நம்ம பெங்களூரில் இருக்கோம் இல்லையா, எப்போயாவது தான் வந்து மீட் பண்ண முடியும். ஸோ படிமா எங்களுக்காக எல்லாம் நான்வெஜ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. காலையிலேயே நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தனால ரொம்ப பசியில் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அழகாக நம்மளோட பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சு, உங்களுக்கே தெரியும் பிரியாணி சாப்பிட்டா அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ தூக்கம் தான், அது வந்து நமக்கே தெரியாமல் சொக்கிருச்சு. ஸோ நானும் சயாவும் போயிட்டு பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நான் தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். ஸோ நான் தூங்கி எந்திரிச்சு ஒரு ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:36 போல் இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பாலக்காடில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும். ஒரு வீட்லேயும் நிறைய செடி ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்காகவே வந்து எனக்கு கேரளா அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆனாலே யூஸ்வலாகவே வந்து வாக் வந்துடுவோம். ஸோ நானும் சயாவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வாக்கிங் வந்தாச்சு. யூஸ்வலாகவே வந்து நான் வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் கூட தான் நடப்போம். ஏதாவது கசின் சிஸ்டர்ஸ், படிமாவோட 2 பொண்ணுங்க தஸ்னியா ஷிரன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 4 பேர் இருக்கும்போது அதோட டைமிங்கோட ஹாப்பினஸே வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ அவங்க 2 பேர்த்த பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கனால கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே அங்கேயும் இங்கேயும் நிறையா சன்செட்லாம் அப்படியே தெரியும். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறோம். பிகாஸ் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இல்லையா, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு நேரத்தில் ட்ரெயின் இருக்குது. லைக் அரௌண்ட் 3:30 or 4. ஸோ நாங்கள் வந்து சரி அதுக்கு முன்னாடி நான் வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடை வந்து நான் இன்னுமே பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். மாஷா அல்லா, படிமாவோட வீடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்டிகுலர்லி ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து யூஸ்வலாக கேரளா வீட்டில் இதை பார்ப்பீங்க. ஸோ வந்து இதை கரெக்டாக அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே நிறையா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பி டைமிங்காக தான் இருந்தது ஃபேமிலி கூட. ஸோ அடுத்தடுத்த vlog கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம எங்கே போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேரும். ஸோ யா, until then, bye bye, see you guys.